பாருக்கிட்ட டிஆர்பி பிச்சை எடுத்து தான் ஃபைனல்ஸே ஓட்டியிருக்காங்க. அதுவும் பாதி பேர் பாரு வந்ததுக்கு பிறகு ஃபைனல்ஸே பார்க்கல, டிவி அமர்த்திட்டாங்க. ஆனால் பல பேர் இந்த பிடி சொம்பு இருக்குது பாருங்கள், பிடி வாய் இருக்குது பாருங்கள், கொப்பத்தா டைட்டில் வின்னர் கொப்பத்தா இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபேன்ஸு அதோட பிஆர் குரூப்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களால தான் டிஆர்பி, நாங்கள் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி கூவிட்டு இருக்காங்க. டேய் கோமாளிங்களா, கோமாளி கூட்டமே போய் பாருங்கடா. ஜஸ்ட்டு ஒரு லைவு நீ விஜய் டிவியோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் பாரு. இவங்க 2 பேரும் பாருவும் கமருதீன் வந்த லைவை போய் பாரு. டைட்டில் வின்னரானவங்க கொப்பத்தா இருக்குல்ல, பிடிவாய் டைட்டில் வின்னரான அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதி வந்த ஒரு ப்ரோமோ, அவர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு, அதுவும் போட்டிருக்காங்க. யாருக்கு அதிக வியூஸ் இருக்குன்னு போய் பாரு. பார்த்துட்டு இங்கே வாங்கடா டேய். அதை பின் பண்ணியிருந்ததே தூக்கிட்டாங்க. பாருவோட வீடியோவுக்கு, பாருவும் கமருதீனோட வீடியோ இருக்குது பாருங்க, அந்த லைவுக்கு மட்டுமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட 13 மில்லியன். இவங்க போட்டிருக்கிறதுக்கு வந்து ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் கூட வரல. அவ்வளோதான். பார்த்துங்க, 3 மடங்கு அதிகம். 12 மில்லியன் 13 மில்லியன்னா யோசிச்சு பாருங்கள். இவங்க 2 மில்லியன் தான், 2 மில்லியன் 3 மில்லியன்னா 5 மடங்கு 6 மடங்கு அதிகம். இப்போ யாருக்கு எதிர்பார்ப்பு, யாருக்கு ஹைப்பு? அது மட்டும் இல்லை, அந்த மாமா டிவி என்னென்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, நான் பார்வை கூப்பிட்டோம், அவங்க பிஸியாக இருந்தாங்க, வர முடியல, கமருதீனை இன்வைட் பண்ணோம், அவங்க வந்துட்டார், ஸோ 2 பேரையும் தான் கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் கூப்பிட்டாங்கிறத ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் தான் பேசியிருக்காரு. ஏன்னா விஜய் சேதுபதியோட மூஞ்சிக்காக தான் இவங்க 2 பேரும் வந்ததே. அப்புறம் பேமெண்ட்டில் ஏதாச்சும் கையை வச்சிருவேன் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இவங்க விஜய் டிவி மாமா டிவி. ஏன்னா பிரதீப் இருக்கான் பார்த்தீங்களா, பிரதீப் ஆண்டனியெல்லாம் பேசவே விடாமல் ரெட் கார்டு கொடுத்து தூக்குனாங்க. ஸோ அதனால் வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் தான். பட் ஆனால் பார்வதி தான் டிஆர்பி. நேற்று நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த டிஆர்பியில் போய் வந்து இப்போ அனலைஸ் பண்ணும்போது பார்வதி வந்துட்டு பல பேர் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க டிவியை. அதுக்கப்புறம் இவளை என்ன தட்டி இவளுக்கு கொடுக்குற கப்பை பார்க்க வேண்டியது, இவளே மிச்சரு, இவளுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பார்த்தாங்க. இவங்க அப்படியே உல்ட்டாவாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு பீடி வாயின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, கூவிட்டு இருக்காங்க. பாரு மேலே வன்மத்தை காக்கணும் இவங்களுக்கு, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவ்வளோ பெரிய சாதனைங்க, கிட்டத்தட்ட 13-14 மில்லியன் வந்து பார்த்துருக்காங்க. அதை சாதாரண விஷயமா? அப்போ யாருக்கு எதிர்பார்ப்பு அதிகம்? அதுவும் வந்து மாமா டிவி சொல்லி தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்திருக்கீங்க தெரியாது, கமருதீன் மட்டும் தான் வந்திருக்காங்கிற மாதிரி தான் ஷோ எல்லாம் பார்க்க போகிறாங்க ஆடியன்ஸு. ஸோ நாங்கள் எடிட்லாம் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கடைசி நேரத்தில் வர்ற மாதிரி வந்து, அதான் 2 மணிக்கே வர வேண்டியது. இவங்க வேணும்னே பர்பஸ்லி வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி சாப்பாடெலாம் கொடுத்து வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசியாக த்ரில்லிங்காக என்ட்ரி கொடுக்குற மாதிரி, அதாவது ஒரு டைட்டில் வின்னருக்கு என்ன மாதிரி என்ட்ரி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்து தான் பண்ணி ஒரு கடைசி நேரத்தில் கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். இவங்க பிளான் தான் அது. நம்ம கூட கத்திக்கிட்டு இருந்தோம்ல, என்னடா வரலையே, வருவாங்களா தெரிலையேன்னு சொன்னோம்ல, இவங்க பிளான் பண்ணி அந்த ஹைப்பை ஏற்றி கடைசியில் வர வச்சுருக்காங்க. டைட்டிலுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வர்றாங்க பார்த்தீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா மக்களே? இதுதான் டிஆர்பி. ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு தான் டிஆர்பி. நேற்று ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஷோ ஆரம்பித்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கமருதீன் தான் டிஆர்பி. செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு எடுத்துட்டா பீடி வாயெல்லாம் எவனும் கண்டுக்கவே இல்லை. எதை கொடுக்குறீங்களா, கொடுங்கடாடே, எவனோ ஒருத்தன் கொடுங்கடான்னு தான் பார்த்தோம். சபரி கிடைக்கும்னு பார்த்தோம், சபரி கொடுக்காம விட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, பீடி வாய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிஆர் ஹெவி ஒர்க்குங்க, ராப்பகலாக வேலை செஞ்சுருக்காங்க, சோறு தண்ணி கூட எல்லாமே வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக பாருக்கிட்ட வன்மத்தை காக்க வந்துடுவாங்க. ஆனால் பீடி வாயி பாரு மேலே வன்மத்தை கக்குனுச்சு. ரெட் கார்டு எடுத்துகிட்டு வெளில போகும்போது கமருதீனே பாருவை கல்யாணம் பண்ணினா நீ அழிஞ்சிருவ அது எதுன்னு பண்ணிச்சு. ஆனால் இவங்க பாருங்கள், சீசனை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சு ஐயோ பாகுபலி மாதிரி பாருங்கிறாங்க எல்லா மக்களும் அப்படின்னோடனே பீடி வாய்ங்க வந்து திரும்ப வந்து பாரு மேலே வன்மத்தை கக்குறாங்க. டேய் என்ன கக்குனாலும் ஒரு போஸ்ட்லேயே முடிஞ்சு போச்சுடா, ஒரு லைவ்லே இத்தனை மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை மக்களே, ஓஜி பாரு இஸ் பேக் அந்த ஒரு ட்ரெண்டிங் நடந்திருக்கு ட்விட்டரில். அது மட்டும் இல்லாமல் ரியல் வின்னர் பாரு, இந்த மாதிரி பல ட்ரெண்டிங் ஓடி இருக்கு. எல்லாத்துலேயுமே பாரு தான் ட்ரெண்டிங்கு. டைட்டில் வின்னர் திவ்யா, பீடி வாயின்னு எந்த ட்ரெண்டிங் இல்லை. தேடி பார்க்குறேன், என்னது பீடி வாய் மட்டும்தான் நாறுது, ட்ரெண்டிங்லாம் ஒன்றுமே இல்லையே, அப்படி தான் இருக்குது. இவங்க இந்த கூட்டம் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. கூட்டம் கூட இல்லை, ஒரு சின்ன கூட்டம் தான், பெரிய மக்கள் கூட்டம் வந்து பாருக்கு தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.